வணக்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகத்தின் பெரும் பயணம் அப்படிங்கிற தலைப்புல இதுவரைக்கும் 4 எபிசோட் பேசியிருக்கோம். வெவ்வேறு விஷயங்களை ஊடகம், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, பியூரோக்ரசி, ஜுடிஷியல்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இதுல இந்த 4 விஷயம் எதுக்காக பேசணும்னா மக்களுக்காக தான் பேசியிருக்கோம். மக்களுக்கும் இந்த பாராளுமன்றம்னு சொல்லக்கூடியது இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் தான். இந்த பாராளுமன்றம், சட்டமன்றத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உட்கார்ந்து இருக்கிற வீடை பத்தி பேசுறது தான் அது. அதனால காங்கிரஸ், பிஜேபின்னு அர்த்தம் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாம அனுப்பி வச்ச ஆட்களை பத்தி விஷயம் தான். அதுல நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எபிசோடு பேசலான் இருக்கோம் மக்கள். இந்த சீசன் முழுக்கவே நம்ம இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை ஒட்டி ஆரம்பிச்ச சீசன் இது. எலெக்ஷன் முடிஞ்ச பின்னால இந்த சீசன்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்காம இருக்கிறதும், செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யாம இருக்கிறத பத்தியும் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அங்க இருந்துதான் இது நமக்கு தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இதுல எனக்கு மக்களுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய பங்கு அல்லது அவர்கள் என்னவா இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம அட்வைஸ் கொடுக்கறது இங்க வரல. இருக்கிற பிரச்சனையே தான் பேசுறோம். இங்கெங்கெல்லாம் பேசப்படாத நுணுக்கமான பிரச்சனை இருக்கோ அதை தேடி எடுத்து பேசுறோம். அதுல ஒரு வருஷமாகவே இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, இங்க பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு ஒரு பக்கம் மீடியா சூழ்ந்து இருக்கிற நிலையில ஏன் மக்கள் இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறாங்கிறத பெரிய கேள்வியா இருக்கு. ஒண்ணு நினைக்கிறாங்க, வெளியேறினவங்களோட எண்ணிக்கை அதிகம்னு நம்ம தரவுகளை பார்த்துருக்கோம். இதே வருஷம் ஜூன் முடிஞ்சு போன வருஷம் நமக்கு ஒரு தரவு வந்திருக்கு. நம்ம முன்ன பாட்காஸ்ட்லயும் பேசணும். அந்த நம்பர்ஸ் எடுத்து இப்ப பார்க்கும்போது வியக்கத்தக்க கூடியதா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கைவிட்டுருக்காங்க. பிழைக்க போல, சம்பாதிக்க போல, படிக்க போல. எனக்கு இந்தியா வேணாம் அப்படிங்கிறதுல. ஆனா இந்தியா வேணாம்னு சொல்றவங்க கோடிக்கணக்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மத்திய அரசோ மாநில அரசோ அது அந்த நம்பிக்கையை கொடுக்கலையா, இல்ல மக்கள் அதை எப்படி இந்த சிட்டிசன்ஷிப் வித்ட்ராவல்ன்றதுல இருந்து தொடங்கினாதான் இந்த இந்த தேசத்துல ஏன் அவங்களால ஒரு வாழ விரும்பலங்கிறதுல இருந்து தொடங்கினாதான் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன தப்பு பண்றாங்கன்ற இடத்துக்கு அறைவாகும். நீங்க அது எப்படி நினைக்கிறீங்க? இந்த சிட்டிசன் வித்ட்ராவல்ன்றது இந்தியாவில் அதிகரிக்க உலக அளவிலேயே தான் அதிகங்கிறாங்க. உலக அளவுல அதாவது 2011 இருந்து 2022 வரைக்கும், அதாவது கடந்த ஒரு 11 வருஷத்துல ஏறத்தாழ அரசாங்கத்தோடைய தரவுகள் படி 16 லட்சம் பேர் இந்திய இதை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. குடியுரிமையை தொடர்ந்து இருக்கிறாங்க. நான் இந்தியனா இருக்க விரும்பலீங்க அப்படின்னு போறான் வச்சுக்கோங்க. இதுல அவங்களுடைய கட்டாயத்துக்காக போறவங்க சில பேர் நிச்சயமா இருப்பாங்க. ஏதோ ஒரு பர்சனல் கட்டாயம். இப்போ விஜய் மல்லையா எல்லாம் கூட இந்தியா விட்டு ஓடி போனார் இல்லையா? அவர் நிறைய கடன் வாங்கிட்டாரு, கடன் தொல்லை அதிகம். ஆனாலும் அவரு இங்க அந்த கடன் வாங்கினதுக்கு கட்டுறதுக்கோ இது செய்யறதுக்கோ அவரு தயாராக இல்லை. அதனால அதை விட்டு அவர் ஓடி போனாரு. அது மாதிரி இப்போ கடன் தொல்லை, 2 மனைவி தொல்லை, 5 மனைவி தொல்லை, அது மாதிரி இருக்கிறவங்க போறவங்க எல்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி எனக்கு வேணாம், இங்க இருக்கிறதுக்கு நான் என்னை நான் சுதந்திரமாக நான் பார்க்கல. எனக்கு ஒரு இது இல்லை, அதாவது எனக்கு பாதுகாப்பா நான் என்ன உணரல, அல்லது என்னோட தேவையான வாய்ப்புகள் இங்க கிடைக்கல, அல்லது இங்க எனக்கு மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக தான் மக்கள் பெரும்பாலானவர்கள் இங்க விட்டுட்டு போறாங்க. அது மாதிரி போறவங்க இவ்வளோ அதிகம் பேரு இந்த நாட்டை விட்டு வெளில போறாங்க அப்படின்றது
நமக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியான விஷயமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா நாடுகளையும் விட இந்தியாவில் தான் அதிகம் அப்படின்றோம். எந்த உலகத்துல மற்ற எல்லா நாடுகளை விட இந்தியாவில் தான் வந்து மிக அதிக அளவுல மக்கள் விட்டுட்டு போறாங்க. இப்ப நம்ம வந்து வேற எந்த காரணத்தினாலேயோ மக்கள் வந்து போறாங்க அப்படின்னா வந்து அது வேற. இதுக்காகத்தான் போறாங்க அப்படின்றது தெரியுது. பல பேர் சொல்லவும் சொல்றாங்க. அப்போ இதை நம்ம ஒரு பிரச்சனையா நம்ம கருதுறோமா இல்லையா? மக்கள் வந்து நம்மளுடைய இந்தியனா இருக்க விரும்பலீங்க அப்படின்னு. அல்லது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவ்வளவு மலப்பா இருக்குது. இப்ப நீங்க இதை பத்தி நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா? எந்த ஒரு தொழில் அதிபரும் இந்தியாவுல முதலீடு முதலீடுன்னு இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, நாங்க முதலீடு மாநாடு நடத்த போறோம். யுபியில நாங்க முதலீடு மாநாடு நடத்த போறோம். கர்நாடகால முதலீடு மாநாடு நடத்த போறோம். இப்போ முதலீடு பண்றதுக்கு வரக்கூடிய தொழில் அதிபர்களை கேட்டீங்கன்னா, உலகளவுல இந்தியா தான் அதிக வளர்ச்சி அப்படின்ற இலக்குல வந்து உலகிலேயே வந்து இன்னைக்கு மிக அதிக சதவீதம் வருடா வருடம் வளர்ச்சி வந்து எந்த நாடு வந்து மிகப்பெரிய அளவில் வளருது, பெரிய நாடுகள்ல அதுவும். அப்படின்னு பார்த்தான்னா இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. நாம வந்து சராசரியாக ஒரு 7% போன வருஷம்லாம் 7% சொல்றோம். 7லேருந்து 8% வளர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்றோம். சீனா வந்து 4லேருந்து 5%. ஐரோப்பா நாடுகள் பெரும்பாலும் வந்து வளர்ச்சி நெகட்டிவ்ல தான் இருக்கு. பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது. அமெரிக்கால 0.5% 1% இருந்தாலே அதிகம் அப்படின்ற நிலைமையில அவங்க இருக்கும். வளர்ச்சி விகிதம் அப்படின்னு எடுத்தாங்க. உலகிலேயே அதிகமாக வளரக்கூடிய ஒரு நாட்டில இருந்து ஏன் வந்து 16 லட்சம் பேர் 10 வருஷத்துக்குள்ள வெளியேறணும்? அதுவும் அந்த 2019 20 அந்த கோவிட் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய வருடங்களை விட ஒரு 2 லட்சம் பேர் அதிகமா போறாங்க. முதல் 2010. 5 வருஷத்துல 6 லட்சம் பேரும், அடுத்த ம். 5 வருஷத்துல 10 11 லட்சம் பேரும் போயிருக்காங்க. ஆமா. இந்த கடந்த 2 வருஷம் மாத்திரமே பார்த்தீங்கன்னா 2021 22 23 நமக்கு இன்னும் புள்ளி விவரம் வரல. அந்த 2 வருஷம் மாத்திரமே ஏறத்தாழ 4 லட்சம் பேர் வெளில போயிருக்காங்க இந்தியாவுல இருந்து. அப்போ 4 லட்சம் பேர் அதுக்கு முன்னாடி 8 வருஷத்துல 12 லட்சம் பேர் போயிருக்காங்க. இப்போ வந்து 2 வருஷத்துல 4 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சமயத்துல எனக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவாரு. கிராமத்துல தொடர்ந்து யாரு வேலை செய்யறான் அப்படின்னா இருந்து வேலை செய்யறான் யாருன்னா பேருந்துல ஏற முடியாத கஷ்டப்படுறவன் தான் வந்து கிராமத்துல இருப்பான் அப்படின்னு ஒரு வாத்தியார் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. இன்னைக்கு நிலைமை கிராமத்தோட நிலைமை அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. என்னால பேருந்து ஏறி நான் வெளியூருக்கு போக முடியும்னா நான் ஏறி போயிடுவேன். அது இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் நான் கிராமத்துல தொடர்ந்து இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறதாக அவர் சொல்லுவார். இப்போ இதுதான் நாம வந்து பார்க்க வேண்டியது. நம்ம வந்து இன்னி தேதிக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து நம்மளை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா 2 விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது. ஒண்ணு, அப்படி வெறுத்து போனவங்களுக்கு ஆஹ், நாம என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம்? அவங்களுக்கு நாம 2 அதாவது ஒண்ணு அது மாதிரி வெறுக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி இருக்கோன்றது ஒரு முதல் பிரச்சனை. 2வது ஓடி போறதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது 2வது பிரச்சனை. இது 2மே வந்து பிரச்சனையா பார்க்கிறேன். இதை வந்து நம்ம விவாத பொருளாவே நம்ம மாத்தல. நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஏன் இவ்வளவு பேர் நம்ம நாட்டை விட்டு வெளில போறாங்க? குடி நாட்டை விட்டு வேலைக்காக வெளில போறது வேற. குடியுரிமையே வந்து துறந்துட்டு போறாங்க அப்படின்றோம் இல்லையா? அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து மக்களுடைய பங்களிப்பு அப்படின்னு நம்ம பேசணும். இந்த ஜனநாயகத்தின் எனக்கு அடுத்த பெரும்பயணத்துல நம்ம கேள்வி என்னவா இதுல ஆகுதுன்னா, மக்கள் மக்களை நம்பலையா, அல்லது மக்கள் இந்த
தேசம் என்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தேசம் என்கிற கட்டமைப்பு வந்து ஒரு லார்ஜர் கம்யூனிட்டியாக நம்மளையான்னு யோசிக்க தோணுது. இப்போ எனக்கு வந்து பாதுகாப்பு இன்மை என்பது என்னோட சுற்றுச்சூழல்ல, என்னோட சுற்றுப்புறத்தார்ல இருக்கக்கூடியது ரெண்டுமே, என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங் ரெண்டுத்துலயும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுன்றது அடிப்படை. அதை தாண்டி ஒரு தேசமே எனக்கு பாதுகாப்பா இல்லை. பாதுகாப்பின்மைனா உயிர் மட்டும் சொல்லல, வாழ்வாதார பிரச்சனையும் சூழலியல் பிரச்சனையும் கெரியர் சார்ந்து சிந்திக்கிறதுல எனக்கு வந்து அது ஒரு ஒரு சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க இந்த எக்கனாமிக் தியரியில. அந்த பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பை நான் உணரவில்லை என்பதை ஒரு முக்கியமான காரணியா பார்க்கும்பொழுது, இந்த இது மக்கள் மக்களை நம்பாத விஷயமா, இல்ல மக்கள் இந்த ஒட்டுமொத்த தேசம்ங்கிற கருத்தையே நம்பாத விஷயமான்ற கேள்வியும் வருது. ம். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற சூழலியல் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, இடம் விட்டு இடம் பெயர்தல்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. அஹ் இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யுது, வேளச்சேரி சைடுல தண்ணி தேங்குறதுன்னா ஒரு வருஷம் பாக்குறாங்க. சைக்கிளுக்கே அதே நடக்கும்போது அங்க இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதிகளுக்கு நகர்ந்துடுறாங்க, செலவானாலும் பரவாயில்ல. இது இது வந்து சூழல் சார்ந்து இருக்கு. ஆனா ஒரு தேசம் சார்ந்து நகரும் பொழுது மக்கள் யாரை நம்பலன்ற கேள்வி இருக்குல்ல. தங்களை தங்களே நம்பலன்றது எல்லாம் ஒரு காரணமா வருமானு தெரியல. ஆனா யாரை நம்பல, இந்த தேசம் என்கிற அந்த அமைப்பையே இவங்க நம்பலையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கக்கூடிய ஹவுசஸ், சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இந்த மக்களின் நீண்ட கால பிரச்சனையை கையில் எடுத்து பார்க்காததா இருக்குமோன்னு தோணும். யாரும் தினசரி பிரச்சனைக்காக ஓடுறவங்க மாதிரி தெரியல இவங்களாம். சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்றவங்களோ, இல்ல இந்த தேசத்தில் வாழ பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களோ, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனைக்காக சொல்ற மாதிரி தெரியல. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நேரத்துல வாழ முடியுமான்னு தெரியல, இப்பயே போனாதான் உண்டு, அங்க சீட்டு கிடைக்குமான்னு தெரியலங்கிற பேச்சு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு இப்போ. அப்போ அப்போ நீண்ட கால திட்டத்தை வரையறுக்கக்கூடிய மாதிரி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையோன்றது இதனுடைய அண்டர்லைங்கா இருக்கிற விஷயமா நான் பாக்குறேன். அது எப்படின்னா, நிச்சயமா. இப்ப நம்ம போன எபிசோடெல்லாம் நம்ம வந்து ஊடகங்களை பத்தி பேசணும். பியூரோக்ரஸி அண்ட் ஜுடிஷியரியை பத்தி பேசணும். முதல் எபிசோட்ல நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியதை பத்தி பேசணும். இன்னைய தேதிக்கு பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், நம்ம முன்னாடி எபிசோட்லயே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், என்னைக்கு வந்து தொலைக்காட்சியில லைவ்ல காமிக்க ஆரம்பிச்சோம், அணியிலிருந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்க்கை நடத்தும் போது, நீங்க கூட எளியரா முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, மக்கள் வந்து சட்டமன்றத்துல நடக்கிறதையோ நாடாளுமன்றத்தில் நடக்கிறதையோ ஒரு ரிலீஃபா பாக்குறாங்க, ஒரு காமிக்கல் ரிலீஃபா பாக்குறாங்க. அப்பா இந்த ஆள் அவரை மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க, அவர் நாக்க புடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருங்க. சரி, கேள்வி கேட்டாரு, இவர் பதில் சொன்னாரா? சரி, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சு? அடுத்த நாள் திரும்பி வந்தாங்க, திரும்பி வந்தாங்க, திரும்பி வந்து அவர் இவரை வந்து நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாருங்க. உங்க இடத்துல எப்படி ஆயிடுச்சு, உங்க ஆட்சியில் அப்படி ஆச்சு, உங்க தாத்தா அப்படி பண்ணாரு, உங்க அப்பா அப்படி பண்ணாரு அப்படின்னு. இது ஏதோ வந்து தினம் தினம் வந்து கூத்து கட்டுறதுக்கு வந்து ஒரு கூடாரம் வைக்கிற மாதிரியும், அதுல 2 பேரு 3 பேர் வந்து வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவங்க வந்து கூத்து கட்டுக்கு ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டுற மாதிரியும், அதுக்கு வந்து காசே கொடுக்காம நம்ம மக்கள் போய் உட்காந்துட்டு இந்த கூத்தை வேடிக்கை பார்த்துட்டு, ஆஹா சரியா இன்னைக்கு பொழுது நல்லா கழிஞ்சது, இன்னைக்கு நம்மளுக்கு பொழுதுபோக்கு போச்சு, நாளைக்கு மீண்டும் வந்து திரும்பி வந்து உட்காந்துன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு விதத்துல மக்கள் இத பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே வருது. ஏன்னா இது நம்ம வாழ்க்கையை சார்ந்த விஷயம். இது நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வு இருந்ததுன்னா, அது வெறும் அந்த மீம்ஸையும் வந்து அந்த நகைச்சுவை விஷயத்த மாத்திரமே மக்கள் பகிர மாட்டாங்க. அவர்கள் பகிரக்கூடிய விஷயம் வந்து இன்னும் அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறதா இருக்கும். 2வது, எனக்கு எது வந்து பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அத பத்தி மாத்திரம் நான் அதிகமா சிந்திப்பேன். அத பத்தி மாத்திரம் நான் அதிகமா பார்ப்பேன். இப்ப அப்படி கிடையாது. எனக்கு புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயத்துலருந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து அ அதுல ஜோக் நல்லா இருந்துச்சுங்க, இதுல நல்லா இருந்துச்சுங்க. அது எனக்கு தெரியலனா கூட அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாம இருக்கலாம்.
ஆனா அந்த ஜோக் நல்லா இருந்துச்சுங்க. அவர் கேட்ட கேள்வி பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா கேட்டாருங்க கேள்வி. எத பத்திங்க கேட்டாரு? தெரியாதுங்க. ஆனா நல்லா கேட்டாருங்க. ஸோ இது இந்த வார்த்தை ஜாலத்துல போய் மாட்டிக்கிறோம் நம்ம. வார்த்தை ஜாலத்திலயோ அல்லது ஒரு பாடி லாங்குவேஜ்லயோ இப்போ ராகுல் காந்தி இந்த முறை நாடாளுமன்றத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய பாடி லாங்குவேஜ்ல ஒரு அக்ரஷன் தெரியுது. இது லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதாவது எதிர்க்கட்சிகளின் தலைவர்ன்ற ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒரு அக்ரஷன் தெரியுது. இப்ப மக்கள் அத விரும்புறாங்க. அந்த அக்ரஷன பார்க்குறாங்க. ஆஹா பாருங்க என்ன கேள்வி கேட்டாரு பாருங்க. அவர் கேட்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவர் எழுப்புறாருன்னா, அந்த விஷயம் மறைஞ்சு போகுது. இந்த பாடி லாங்குவேஜ் தான் மக்கள் மத்தியில போய் நிக்குது. அது நான் முக்கியம் இல்லன்னு சொல்லல. பல நேரங்கள்ல அது ரொம்ப அவசியம். ஆனா, அதே சமயம் வார்த்தை ஜாலத்திலேயோ அல்லது தனிநபரை உடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ஆன்டிக்ஸ், அவங்களுடைய அ பேச்சு திறன் அல்லது அவங்க பேசக்கூடிய விதம், இதுல எல்லாத்துலயும் போய் நாம நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் இழந்துறக்கூடாது. 2வது நான் பார்க்கிறது இது மீடியத்தோடைய ஒரு பிரச்சனைன்னு தோணுது. அதாவது இன்னைக்கு நம்மளை எந்த மீடியம் மூலமாக இது நம்மள அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்கள் பார்க்கிறது இந்த நியூஸ ஃபோன்ல தான் பார்க்குறோம். ஃபோன்ல வரக்கூடியது இப்ப யாரு நமக்கு இத எடுத்துட்டு ஃபோன்ல சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நாடாளுமன்றத்திலேயோ, சட்டமன்றத்திலேயோ அஃபிஷியலா பெர்மிட் பண்ண ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோவ எடுக்குறாங்க. எடுத்து ஃபீட எடுக்குறாங்க. அத ஏதோ ஒரு பெரிய முதலாளிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்காரன் அக்ரிகேட் பண்றான். அந்த அக்ரிகேட் பண்ணி அவன் அதுக்கு கேப்ஷன் போடுறான், ஹெட்லைன்ஸ் போடுறான். அல்லது அத ஒட்டுறான், வெட்டுறான். அது எதுவும் சுவாரஸ்யமா அத இன்னும் கிளுகிளுப்பாக்குறதுக்கோ, அல்லது அத இன்னும் கூட உங்களுக்கு ஆ ம் ஸ்கேண்டலைஸ் பண்றதுக்கோ, அல்லது உங்களுக்கு அத இன்னமும் ஆ ஸ்பைசியா மாத்துறதுக்கு, அதாவது உங்களுக்கு இன்னும் காரசாரமான ஒரு விஷயமா அத மாத்துறதுக்காக வேண்டி, அத எடிட் பண்றாங்க. அது மாரி பண்ணி அத உங்களுக்கு 1 நிமிஷத்துல குடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய தேசம். இதுல ஒவ்வொரு விஷயமும் பல மணி நேரங்கள் பேசி விவாதித்து வர வேண்டிய கன்க்ளூஷன். அத T20 ஃபார்மேட்டுக்கு மாத்துறாங்க. நாடாளுமன்றம் T20 ஃபார்மேட்ல வேலை செய்ய முடியாது. வந்தாங்க 4 சிக்ஸர் அடிச்சாங்க. மேட்ச்சே மாறி போச்சுங்க. அப்டின்னா அது என்டர்டெயின்மென்ட். இவ்ளோ பெரிய நாட்ட நிர்வகிக்கிறது T20 மேட்ச் கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் அந்த மீடியம் T20க்காக அந்த 24 மணி நேரம் டிவி பார்க்கிறது T20 மேட்சுக்கான ஒரு மீடியம் அது. அதனால அந்த மீடியம் இஸ் டிக்டேட்டிங் திஸ் பர்ட்டிகுலர் இது. ஏன்னா நீங்க உங்கள கிளுகிளுப்பு ஊட்டலன்னா, அல்லது உங்கள கோபப்படுத்தலன்னா, அல்லது உங்கள ரொம்ப வருத்தப்படலன்னா, நீங்க குயிக்கா ஸ்கேன் பண்ணிட்டு போயிருவீங்க. அடுத்த வீடியோ பார்க்க போயிருவீங்க. அடுத்து யாரானும் போண்டா இப்ப செய்வது எப்படி? பஜ்ஜி செய்வது எப்படி? ஏன்னா யாரோட போட்டி போடுறோம்னு பாருங்க. என்ன அ மசால் தோசை செய்வது எப்படி? அப்படின்னு பாம்பேலேருந்து ஒருத்தர் ஒரு போடுறாரு. இந்த மசால் தோசை செய்வது எப்படின்றது போடுறதையும், என்ன அ இன்னொருத்தர் உலகிலேயே அதிசயமான காட்சிகள் இருக்கக்கூடிய இடங்கள் என்ன? 10 உலகிலேயே அதிசயமான காட்சிகள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒருத்தன் ஒரு 10 ஃபோட்டோ போட்டிருப்பான். ம், இது 2த்துக்கும் இடையில தான் நம்ம நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்றதுக்கு அரசாங்கம் என்ன ஸ்கீம் குடுக்குது அடுத்து அப்படின்றத பத்தி பேசப் போறோம். ம், ஸோ இது 2த்துக்கும் இடையில பார்த்தோம்னா, நமக்கு புள்ளிவிவரங்களோட நமக்கு உண்மைய சொல்ற மாரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ நம்ம பார்க்க மாட்டோம். அந்த போண்டா இஸ் மச் மோர் இன்ட்ரஸ்டிங். அந்த மசால் தோசை செய்றது எப்படின்றது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. அதுல உலகிலேயே நம்ம சுத்தி பார்க்காத ஒரு இடத்த பத்தி ஒருத்தன் காமிக்கிறான் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது 2த்துக்கும் இடையில நம்ம இத பார்க்குறோம்ல, அங்க தான் இந்த மீடியம் டேக்ஸ் ஓவர். இன்னைக்கு அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய பிஹேவியர், அதாவது நம்மளுடைய பழக்கத்த முழுக்க முழுக்க அந்த மீடியம் தான் டிக்டேட் பண்ணுது. எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்றோம் இந்த மாரி விஷயங்களுக்கு. அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் வாசிக்கிறோமா?
அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லை. அதுதான் உண்மை. அது நேற்று ஒரு திடுக்கிடும் செய்தி ஒண்ணு படிச்சேன். ம், நியூஸ் பேப்பர்ல சர்வசாதாரணமா போட்டிருந்தேன். ம், ம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் வங்கி வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல புள்ளி விவரம் போட்டிருக்கிறேன், பகிர்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு ரிப்போர்ட் மூலம். ம், இது வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து 8வது பக்கத்துலயோ 10வது பக்கத்துலயோ இருக்கு. யாருமே படிக்காத பக்கத்துல இருக்கு. ம், ம், அந்த பக்கத்துல என்ன போட்டிருக்கிறான்னா, மேனேஜ்மெண்ட் ஹையர் லெவல் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் உடைய எண்ணிக்கை கூடி இருக்குது. ம், அசிஸ்டன்ட், அதாவது நடுத்தர மேனேஜரியல் பொசிஷன், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பொசிஷன், அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய வங்கியில வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதாவது அவங்களுடைய நம்பர் வச்சு பார்த்தோம்னா, வெறும் நம்பர் மாத்திரமே வச்சு பார்த்தோம்னா, இவங்களுடைய நம்பர், அதாவது மேல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்பர் அதிகமா இருக்குது, கீழே இருக்கிறவங்க நம்பர் குறைஞ்சிருக்குது. நான் முன்பு பேசணும் தெரியுமா, ஒரு கார்ப்பரேட் ப்ராஃபிட் பார்க்க வரக்கூடிய ஒரு கம்பெனிகளுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் வந்து ம், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ம், அதே மாதிரி வங்கியில மேல இருக்கிறவன் அதிக சம்பளம் வாங்குறவனுக்கு வந்து அவனுடைய 75% அப்ப அவனா இருக்கான். 25% தான் கீழே இருக்கிற ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ம், 10 ம், வருஷத்துக்கு முன்னாடி இது 50-50 இருந்துச்சு. ம், 50% இருந்துச்சு. அப்போ ம், அதிகம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை ம், வங்கியில கூடி இருக்குன்னு நினைக்கணுமா, அல்லது குறைச்ச சம்பளம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, குறைச்ச சம்பளம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் போட்டு, அப்ப இவங்க ம், எல்லாருமே வந்து வேலை இல்லாம போறாங்க. ம், சோ யாருக்கு வந்து இப்போ நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம பேசுறதெல்லாம் யாரை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அதிக சம்பாதிக்கிறவங்களும் ப்ராஃபிட் எடுக்கிறவங்களும் நோக்கி நம்ம பொருளாதாரத்தை நகர்த்திட்டு இருக்கிறோம். இந்த அந்நிய பொருளாதாரம், அந்நிய முதலீடு நம்ம போய் விழுந்துட்டு இருக்கிறது வந்து திருப்பி திருப்பி வந்து எதுக்குன்னா, அந்த ப்ராஃபிட் ஓரியன்டான ஒரு எக்கானமியா நம்மளை மாத்திட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட்டே வந்து ப்ராஃபிட் சென்ட்ரிக். கவர்மெண்ட் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ மேக் ப்ராஃபிட்ஸ். கவர்மெண்ட் இஸ் ம், மென்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹை சேலரி வாங்குறவங்களுக்கு தான் அரசாங்கம். ம், அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்கிறதுனால தான் சச் அ ம், லார்ஜ் எக்ஸிடோஸ், மக்கள் இங்கிருந்து குடியுரிமையை விட்டுட்டு போறது வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படின்றது நான் விவரங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும். ம். ஆமா, இப்போ நீங்க சொல்லும்பொழுது அஹ், அஹ், ரெண்டு வெவ்வேறு திசையில பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் காரணி மாதிரி தெரியுது. அதாவது அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஆனா அதிக சம்பளம் வாங்குறவங்க வந்து தேசத்தை விட்டு வெளியே போற எண்ணிக்கை அதிகம் இருக்கு. இது இது ரெண்டும் பார்க்கறதுக்கு எதிர் திசையில இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா ஒரே திசை பயணம் தான் இது. அந்த இந்த லோ இன்கம் ஆட்கள் வந்து செய்வது அறியாம கைவிடப்படுறாங்க ஒரு பக்கம். ம், அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு இதுவே போதல. நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அந்த கன்சியூமரிசம் பத்தி பேசும்போது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை எலிவேட் பண்றதை பத்தி. ம், அதை எலிவேட் பண்றதுக்கான மக்கள் தான் இந்த இதை கொண்டாடுறாங்கன்னு தோணுது. இந்த இந்த போக்கை, இந்த டெவலப்மெண்ட் சயின்ஸை கொண்டாடுறது. ம், ஆனா, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறவங்க அல்லது கேள்விக்குறி ஆகிறவங்க, இழந்துருவோமோன்ற கேள்விக்குறி ஆகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இதுல வந்து ஒரு தன் அதான் இதை தன் தேசமாக அவங்களும் உணரல. சம்பாதிக்கிறவங்க உணரலன்றது ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. நான் இது இப்போ கடந்த ஒரு ஒரு வருஷத்துல இவர்களோட அதானி, அம்பானி, அப்புறம் இன்ஃபோசிஸ், அவரு நாராயணமூர்த்தி மாதிரி ஆட்கள் இவர்களோட இன்டர்வியூ, ஓலா இங்க நடத்துறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோவுடைய சிஇஓஸ் எல்லாம் பேசுறது கவனிக்கும் பொழுது எப்படி பேசுறாங்கன்னா பாரதியார் கவிதை மாதிரி பேசுறாங்க. இங்கே நீர் உண்டு, நிலம் உண்டு, மனம் உண்டு, பார்த்து கழிக்க பெருகள் உண்டு, அந்த மாதிரி அவர் எழுதினே இருப்பாரு. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, இங்க எல்லாத்தையும் தான், சும்மா இரு, விதைக்க கூட தேவையில்ல, அறுவடை பண்ணணும்னு எழுதினே போயிட்டு. ஏன்னா இந்தியா அது மாதிரியான நாடு. இந்தியாவில் வந்து சும்மாவே போனா உனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கிடைக்கும், நீ எதுக்கு விதைச்சு அறுவடைலாம் பண்ணுகிற, இவ்வளோ டைவர்சிஃபைடான நாடுன்னா கவிதை எழுதி நிற்பாரு. அந்த மாதிரி சொல்றாங்க இவங்கலாம். இந்தியா ம். என்பது வந்து எவ்வளவு அறுவடை பண்ணாலும் வரக்கூடியது.
அதுக்கான தட்பவெப்பம் இருக்கு, அதுக்கான மக்கள் சோர்ஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குங்கிறாங்க. இப்போ பெரு முதலாளிகள் விரும்பக்கூடிய தேசமா அது? இந்தியாவில் இருக்க மட்டும் இல்ல, எஃபிஐ உள்ள வந்தது வந்து எந்த நாட்டில் இருக்கிற முதலாளியும் வந்து வியாபாரம் தொடங்குறதுக்கு ஒரு இடமா இந்தியாவை பாக்குறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற மக்கள் இந்தியாவை தன்னுடைய இந்தியாவா உணரல அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற கேப்பாவே. வீணானதெல்லாம் அங்கிருந்து பேசணும். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த இது எல்லாத்துக்கும் இந்த அரசியல்வாதி, வியாபாரிகள், கைவிடப்பட்ட மக்கள், தங்களை உயர்ந்த இடத்துக்கு நகர்த்திக்கிற மக்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு காமனா ஒரு விஷயம் மட்டும் பார்க்க முடியுது. அது என்னன்னா தங்களுடைய முகம், அந்த ஐடென்டிட்டி, சோசியல் சாலிடாரிட்டி, சமூகமாக இணைந்து இயங்குவதற்கு விரும்பாம தனித்தனியே தங்களுடைய முகத்தை காட்டிக்கிறதுக்காக தான். அது முதல்ல ஒரு ரசிக மனோபாவமா இருந்தது. ஒரு ஐகான் இருப்பாங்க, அவங்கள ரசிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தன்னை ஒரு ஐகானுடைய மனநிலையை பார்க்கறதுக்கான அல்காரிதம் ஏதோ ஒன்று ஓடுது, இந்த சோசியல் மீடியாலையும் நியூஸ்லயும். தனி மனிதர்களுடைய முகத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க உயர்ந்தது. ஒரு 140 கோடி பேர்ல 10 பேர் உயர்ந்துட்டாவே அந்த தேசம் உயர்ந்ததாக ஆவரேஜ் பண்றதும், இது எல்லாமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரிசிஸ் மாதிரியோ இல்லை ஐடென்டிட்டி சார்ந்த ஒரு ஒரு பிரச்சனை மாதிரி தான் பாக்குறேன் நான். இதுல யாரையுமே பிரிக்க முடியல. இவ்வளவு நேரம் நம்ம பிரிச்சு பேசுன மாதிரி அது அரசியல்வாதிகிட்டே இருக்கு. பாரு, நீ பாராளுமன்றத்துல போயிட்டுனா நான் தான் டைகரு அப்படின்னு பாயறதும், அல்லது சின்னதா ஒரு ரோட்ல கூட சாமானிய மனிதர்கள் கிட்ட கூட அந்த பாய்ச்சல் தெரியுது. நீங்க ராகுல் காந்தியோட பாடி லாங்குவேஜ் சொன்னது வந்து எல்லாருக்கிட்டையும் அதை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா எல்லாருமே தங்களோட வந்து ஒரு ஐக்கானா மட்டும்தான். முன்னாடி வந்து இந்த கிளாஸ் செக்டேரியன் இருக்கும், லோ இன்கம், ஹை இன்கம், அதுல எலிட்டு, அதுல வந்து சூப்பர் எலிட்டு, 7 ஸ்டாரு 10 ஸ்டார்ன்ற மாதிரி இருந்ததெல்லாம் போக எந்த ஸ்டாரா இருந்தாலும் நான் ஸ்டாருன்றதை காட்டிக்கிறதுக்காக முகம் காட்டுற மாதிரி தெரியுது. இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது இந்த பாராளுமன்றத்தை எவ்வாறு திசை திருப்புகிறதுன்னு பேசணும். ஆமா, எபிசோடெல்லாம் மாறிடும். சிட்டிசன்ஷிப் cannot be an episodal ஐடென்டிட்டி. ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க ஹீரோவா மாறணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒண்ணு, ஹீரோவுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கணும். ரெண்டாவது, ஹீரோவுக்கான மனநிலையும் திறனும் ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கணும். தாண்டி முக்கியமான கேள்வி, எல்லாரும் ஹீரோவா ஆகணுமா அப்படின்ட்டு. எல்லா எபிசோடும் எல்லாரும் ஹீரோவா ஆகணும் அப்படின்னா சோப்பு பெறா மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கை சோப்பு பெறா கிடையாது. வாழ்க்கை வந்து தொடர் கிடையாது, சீரியல் கிடையாது. வாழ்க்கையில வந்து நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம சந்திக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கா? அந்த கான்ஃபிடன்ஸோட நாம வந்து சுத்தி இருக்கவங்களோட கூட நிக்கிறோமா? ஒரு குடும்பமாகவோ ஒரு சமூகமாகவோ ஒரு குழுவாகவோ சேர்ந்து இயங்குறதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இருக்கா? அப்ப யாரோட சேர்ந்து இயங்குறோம்? அப்பதான் அது வந்து சின்ன ஊர்களா. நான் ஒரு ஊர்ல நான் வந்து 200 குடும்பம் இருக்கக்கூடிய ஊரோ அல்லது 100 குடும்பம் இருக்கக்கூடிய ஊர்ல 100 குடும்பமுமே சேர்ந்து ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல. நம்ம வந்து 1000 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி சேர்ந்திருக்கும்? அதுலதான் இந்த பிரிவினைவாதம், பிரிவினை சக்தி, இந்த மாதிரி அரசியல் பிளவுகளை மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் சித்தாந்தங்களுடைய தாக்கம் வந்து இதை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு நாடாளுமன்றம், ஒரு ஜனநாயக நாடுன்னா ஜனநாயக நாடுடைய ஃபண்டமெண்டல் மக்களுடைய அதுல பொறுப்பு என்னவா இருக்கு அப்படின்னு, நம்ம பிரதிநிதியை நாம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம், அதோட நம்ம பொறுப்பு முடியல. அது நம்மளுடைய பொறுப்புடைய ஆரம்பம் தான். தொடர்ந்து நம்மளுடைய பங்கு இருக்குது, நாட்டை வந்து ஆள்றதுலயும் நம்மளுடைய பங்கு இருக்குது, மற்ற பேரோட சேர்ந்து வேலை செய்யறதுல நம்ம பங்கு இருக்கு. பல நேரங்களை பார்க்கிறோம். தென்னிந்திய தெற்கத்திய மாநிலங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருமிதமா இருக்குது, வடக்குல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு வந்து அதரிங் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா.
இதுவும் நமக்கு வந்து பெரிய விதத்துல உதவி செய்யாது. ஏன்னா எங்கேயோ வந்து அந்த பிளவனை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம். வடக்கு தெற்குன்ற அந்த ஒரு இது வருது. அல்லது வடக்கு இருந்து வர்றவன் வந்து நம்மளை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு தெற்குல நமக்கு ஒரு இது இருக்குது. தெற்குல இருந்து வந்தவன் நம்மளை மதிக்க மாட்டான்னு வடக்குல இருக்கவன் வந்து அவன் நினைக்கிறான். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த பிளவு அப்படின்றது வந்து உள்வாங்கிட்டு வரக்கூடிய மனநிலை வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது. நம்ம பொறுப்புன்றது வந்து 2 விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். ஒண்ணு, மக்களோட மற்ற பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய, அடுத்தவங்கள புரிஞ்சுட்டு அக்காமடேட் பண்ணி, எல்லாருடைய நலனுக்காகவும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை, அதற்கான சூழல், அதற்கான கட்டமைப்புகள் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம். கான்ஃப்ளிக்ட்னு வரும்போது ரிசால்வ் பண்றதுக்கு சுமூகமாக யாரையும் பாதிக்காத ஒரு லெவலுக்கு பண்றதுக்கான சட்டத்திட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது. 2வது, இந்த பொறுப்ப வந்து உணர்ந்து செயல்படுறதுக்கான தனிநபருக்கான அந்த ஒரு எஜுகேஷன் நாம வந்து குடுக்குறோம். நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல இருந்தோ, கல்லூரிகள்ல இருந்தோ, நம்மளுடைய இளைஞர்களுக்கு இந்த நாட்டுல இருந்து நீங்க வேலை செய்யணும், இந்த நாட்டுல இருந்து நீங்க செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன விதமான பொறுப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து எந்த இடத்துல நம்ம உணர்த்துறோம்? இத நம்ம சொல்லிக் குடுக்குறோமா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா வந்து சிவிக்ஸ்ல படிக்கிறாங்க பசங்க. நாட்ட பத்தி, இத பத்தி. ஆனா, அந்த பொறுப்பு வந்து எப்போ அதிகமாகும்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து எங்க தெருவுல இருக்கக்கூடிய எங்க ஒரு பாதாள சாக்கடை வந்து ஏதோ சரியா நடக்கல வேலை. அத நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அத சீரமைக்கிறதுக்கு நான் வந்து பண்ண கம்ப்ளைண்ட் உதவிச்சு. அல்லது இந்த ஒரு விஷயத்த வந்து நானு தவறுன்னு சுட்டிக்காட்டினேன். இது சரியா பண்ணல அரசாங்கம்னு சுட்டிக்காட்டினேன். நான் சுட்டிக்காட்டும்போது அரசாங்கம் அத நான் சொன்னத மரியாதை குடுத்து கேட்டாங்க. சரி பண்ணாங்க அப்படின்னும்போது, இந்த நாட்டின் மேலயும், இந்த நாட்டை நிர்வகிக்க திறன் மேலயும், இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மேலயும் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு உயரும். நீங்க இது சரியில்லன்னு சொல்லி, இது சரியா போடல அந்த கான்ட்ராக்டர்ன்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து, அடுத்த நாள் வீட்டுக்கு 4 ரவுடிங்க வந்து உங்கள மிரட்டிட்டு போனாங்கன்னா, நீங்க அடுத்த ஃப்ளைட்ல இந்த நாட்ட விட்டு வெளில போறதுக்கு தான் முயற்சிப்பீங்களே தவிர, இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்க மாட்டீங்க. இந்த இடத்துல தான் அடிதடி, சண்டை, குத்து, கொலைன்னு அந்த ரவுடியிசத்த நம்பி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும், பிரிவினைவாதத்தை நம்பி இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தங்களும், ஆ வெறும் ப்ராஃபிட் ஓரியன்டடான அ பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய பொருளாதார சிந்தனை, அ அல்லது அதிக சம்பளம் வாங்குறவங்கள அதிகப்படுத்தி குறைச்ச சம்பளம் வாங்குறவங்கள வந்து எப்படியான வீட்டுக்கு அனுப்பிச்சு செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த சிந்தனை, இது எல்லாமே வந்து ஒண்ணா சேர்ந்து மக்கள வந்து ஜனநாயகத்துல நீ முக்கியம் இல்ல. இந்த ஓட்டு போடுற ஒரு நாள் தான் உன்னோட வேலை. அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல. அப்படின்னு இந்த நாடு சொல்ல சொல்லத்தான் மக்கள் இங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம அதிகப்படுத்துறோமோ அப்படின்றது எனக்கு என்னுடைய கருத்து சொல்லுது. இப்போ மொத்தமா பேசுனது வந்து எனக்கு என்ன ஒரு பிடிபடுதுன்னா 4 விஷயங்கள் பேசணும். தன்னுடைய தேசத்தை அல்லது குடியுரிமையை இழக்க துணியிறது ஒண்ணு. சமூகமாக இணைந்து வாழாம அதுல தனிமைப்படுத்திக்கிறது சோசியல் வித்ட்ராவலும் இருக்கு. இது எங்க லீட் பண்ணுதுனாக்கா ஒட்டுமொத்தமா நீங்க கடைசியா பேசி முடிச்சீங்க இல்லையா? எனக்கும் இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு எந்த சம்மந்தம் இல்ல மாதிரி ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருந்தே விடுபட்டுது அது. இதெல்லாம் இதுக்கு மூல காரணமா இருக்கிறதுனா மனிதன் தன்னிடத்திலிருந்து முற்றிலுமாக விலகிட்டானோ அப்படின்றது தான். தாங்கிட்ட நிலைச்சிருக்கிறதுக்கு அவனால முடியல. தன்னை சந்திக்கவே முடியல. அதுல இருந்து வெளியேற ஒரு 4 வெவ்வேறு விதமான விஷயங்களை பேசிடுவோம். அதை இப்படிதான் சொல்றேன். சிட்டிசன்ஷிப் வித்ட்ராயல், சோசியல் வித்ட்ராயல், கான்ஸ்டியூஷனலா வித்ட்ராயல் ஆகுறது ஒரு தேசத்துல இருந்து. தேசத்தின் மீதோ அதன் கட்டமைப்புகள் மீதோ நம்பிக்கை இல்லாம போறது. வித்ட்ராயிங் ஃப்ரம் தேர் செல்ஃப், அவங்களே அவங்கள வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது தெம் செல்ஃப்ல இருந்து.
இது நாளும் சேர்ந்து தான் நம்ம இந்த பாராளுமன்ற பெரும் பயணத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் சைடில் இருக்கக்கூடிய எதிர்வரும் காலத்தில் இருக்கிற பிரச்சனையா பார்க்குறேன். இன்னும் மேலும் பல கருத்துக்கள் இதில் இருக்கு. இன்னொரு தொடர் சீசன்ல கூட நம்ம பேசுவோம். ஆனா அடுத்த வாரம் நம்ம என்ன பேசலான்னு திட்டமிட்டு இருக்கோம்னா, வழக்கமா நவம்பர் டிசம்பர்ல தான் நமக்கு வந்து ஒரு கையேறு நிலை இருக்கும். மழை சார்ந்து அல்லது இது மாதிரி பேரிடர்கள் சார்ந்து. இந்த முறை நம்ம ஆகஸ்ட்ல இருந்து ஜூலை பாதியில இருந்து நம்ம அதை சந்திக்கிறோம். அதுல இன்னும் நம்ம பேசாம விட்ட வரக்கூடிய வருஷத்தை பத்தி மீதி 6 மாசம் அதாவது ஒரு 2 மாசம் பிரச்சனைன்னு பார்த்தோம். இப்போ 6 மாசம் பிரச்சனையா மாறி இருக்கு. அப்புறம் வருடாந்திர பிரச்சனையா மக்கள் உணர்வாங்க. இது வருடாந்திர பிரச்சனை தான். மக்கள் உணர்த்துறதுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எபிசோடு எல்லாம் தேவைப்படுது. அந்த மாதிரி இது கேரளா ஒரு எபிசோடு, தூத்துக்குடி ஒரு எபிசோடு, சென்னை ஒரு எபிசோடு மாதிரி பார்க்காம சூழல் சார்ந்தும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்த கூட அடுத்த சீசன்ல நம்ம தொடர்ச்சியா பேசலாம்னு நினைக்கிறேன். அதான் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அல்லது எழுதுங்க, தொடர்ச்சியா கேளுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.